சோசியல் மீடியா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் ராகேந்திர பாலாஜி, ஹோமியோபதி மருத்துவருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்மா அலர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சளி, இரும்பல், தும்பல், இடைவிடாத வந்து பார்த்தீங்கன்னா தும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பெரும்பாலும் மழை காலத்தில் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன் எல்லா காலத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா அலர்ஜியால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கும். ஆஸ்மா அலர்ஜினா ஒன்றும் இல்லைங்க, சளி, இரும்பல், தும்பல் தான். இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ் தான் நம்ம மாறுபடும். ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது அலர்ஜிக் ஆஸ்மால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்ணுக்கு மேலேயும் கீழே இருக்க ஒரு சிறிய பையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசி ஆகட்டும், ஒரு புகையாகட்டும், நம்ம போகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது நம்ம அதை பாதிச்சு அந்த சைனஸ்ங்கிற பையை பாதிக்க போது தான் வந்து அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சொல்லுவாங்க. அதனால ஏற்படக்கூடிய அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், கண்ணு பிப்பு, கண்ணு செவத்தல், தலையில நீர் போக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ரைனஸ்ங்கிற பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கு தோரங்கள் உள்ளார இருக்கும்போது அது பாதிக்கப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பதான் வந்து ஒரு சளியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஊத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்ப உங்களுக்கு கர்ச்சீஃபே நினைற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. ஸோ அது வரப்ப உங்களுக்கு சளி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கர்ச்சீஃப் வந்து இருக்கும். அதுலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்ல ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வரும்போது வந்து உங்களுக்கு வறட்டு இரும்பல். அந்த வறட்டு இரும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இரும்பி சில பேர் நெஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா வலி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வறட்டு இரும்பல், அதான் பேர் அலர்ஜிக் லேரஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த அலர்ஜிக் லேரஞ்சைட்டிஸ் ஸ்டேஜுக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லங்ஸுக்குள்ள ஒரு ஆல்வியோலன்னு சொல்லக்கூடிய பையில அதிகமாக பாதிக்கப்படும் போது உங்களுக்கு பிராங்கியல் ஆஸ்மாவாக இருக்கும். வீசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். அப்போ நம்ம வந்து டச் பண்ணுறப்ப உள்ள ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் மாதிரி கஸ்ன்னு ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பாகிட்டு இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் ஹசார்ட் சொல்லுவாங்க. அது தொழில் ரீதியாக பாதிக்கப்படுறது. தொழில் ரீதியாக பாதிக்கப்படுறது ஒரு காட்டன் மில்லில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தொழில் ரீதியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் இந்த தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பஃப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு சைடு எஃபர்ட்ஸும் இல்லாமல் இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா இந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு முழுமையான தீர்வு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மைல்டாக இருக்குது. எவ்வளோ மாதம் சார் இது எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது ஆரம்ப நிலையில் அப்படின்னா ஒரு 3 மாதம் இது எடுத்தாவே போதும். இல்லை இதில் ஒரு நடுநிலை மாடரேட்டாக இருக்குது, ஒரு நடுநிலையாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 6 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இதுவே வந்து எனக்கு பல வருஷமாவே எனக்கு இருக்கு, குடும்ப ரீதியாக ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஹெரிடிட்டியாக அப்பாவுக்கு இருக்கு, தாத்தாக்கு இருக்கு, அதனால எனக்கு வருது அப்படின்னா இது ரொம்ப வருஷம் இருக்கு அப்படின்னா லைஃப் டைம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல இருந்து நீங்க தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் எடுத்தாலும் உங்களுக்கு முழுமையான தீர்வு வேணும் அப்படின்னா இந்த நீங்க மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு 8 to 12 மாசம் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு உங்களுக்கு. அதை நீங்க எடுத்தாவே இதுல இருந்து நீங்க தாராளமா வந்து ஒரு சொல்யூஷனை நீங்க பெறலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்னு நீங்கள் அனுப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு இந்த ஆஸ்மா அலர்ஜிங்கிற பேக்கேஜை நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி மற்ற ஒரு வியாதிகளுக்கு ஒவ்வொரு வியாதிகளுமே எங்களோட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கணும் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களோட விக்னேஷ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற யூடியூப்ல நீங்க போய் தாராளமாக நீங்க பாத்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் டாக்டர் ராகேந்திர பாலாஜி, ஹோமியோபதி மருத்துவர். தேங்க்யூ.